பீச்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? நம்ம கால தொட்றதுக்காக ஓடி வர இந்த அலையும், கரையோரத்துல இருக்கிற நெறைய கடையும் தான். எனக்கு அப்படி ஞாபகம் வர ஒரே கடை பார்த்தீங்கன்னா, இந்த சோளக்கடை தாங்க. பீச்சுக்கு போனா கண்டிப்பா நான் சாப்பிடாம வரமாட்டேன் இந்த சுட்ட சோளத்த. எங்க வீட்ல அன்னைக்குன்னு பார்த்து நல்ல வழியா ஒரு 2 நாட்டு சோளம் இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன்லலாம் தயவு செஞ்சு இந்த சுட்ட சோளத்த சாப்பிடாதீங்க. அது வந்து கடையில அவங்க செஞ்சு தரத வேற வழி இல்லையேன்னு நம்ம சாப்பிடுறோம். ஆனா, இது நாட்டு சோளத்துல சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இந்த நாட்டு சோளம் இருக்குன்னா, அதனோட குடுமியெல்லாம் எடுத்துட்டு, இத ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஃபுல்கா போடுற தட்டோட அடுப்புல வச்சு, 4 பக்கமும் சுட்டெடுங்க. ஓரளவுக்கு கருப்பா தான் வரும். பட் படபடன்னு கொஞ்சம் வெடிக்கணும். அப்பதான் வந்து நீட்டா இது வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இத நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம், உப்பு, மிளகாப்பொடி, அது ஒரு 1/2 சைஸ் லெமனோட எடுத்து, அப்படி மேலாப்ல அந்த சோளத்து மேல எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடடடடா! செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. பீச்சுக்கு போக முடியலனாலும், இத வீட்ல நீங்க ரீகிரியேட் பண்ணி நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ட்ரை பண்ணிடலாமா? ஆல்சோ நீங்க பீச் போனா என்ன ஸ்நாக் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.